வணக்கம் சொல்லிடு. மக்களே வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நல்லா சிரிக்கிறா. இப்போதான் நேத்தான் ஊர்லேருந்து வந்தான், எனக்கு தெரியாது. புல்லட் எங்கன்னு கேட்டிருந்தான். புல்லட் என்னாச்சு தம்பி தெரியுமா? என்னது? அது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு வேலையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது சிக்னலில். அது ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறாருங்க எப்படின்ட்டு. இது எப்படி என்ட்டு காட்டு. அங்கே நான் தெரியுறேன்னா பாரு கேமராவில். பார்த்தீங்கன்னா சிக்னல் நின்றுட்டு இருப்போமா, நின்றுட்டு இருக்கும்போது சிக்னல் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டேன். நான் காலையில் 7 மணி ஒரு வேலையை போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போனேன். பாருங்கள், பஸ் இந்த பக்கம் இருக்கா, நான் வந்து இங்கே இருக்கேன். இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஒரு ரோடு போவோம் பெங்களூர் சிக்னலில். அப்படியே போயிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு இருக்கும். அந்த மாதிரி சிக்னல் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒருத்தன் போயிடலான்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கான். இங்கே பஸ் இருந்ததுனால எனக்கு தெரில. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். அவன் டெம்போ ட்ராவலுக்கார அப்படி வந்துட்டான். நேராக போய் இடிச்சிட்டேன். அவன் ரன்னிங்கில் இடிச்சிட்டு வண்டி வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுச்சு. நான் அப்படியே பேசிக்கிறேன். அது இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். அது இடித்து கீழே விழுந்தோடனே எல்லாம் அந்த ஒரு 10 செகண்ட் நடந்துருச்சு மக்களே. நான் கூட கீழே விழுந்ததுமே வண்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வேலை ஃபஸ்ட்டு கேமரா ஓகே ரன்னிங்கில் தான் இருக்குது. இடித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா நீ உங்கள்கிட்ட பேசி மறந்துட்டேன். கீழே விழுந்த உடனே அவள் தான் இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா நமக்கு நஷ்டம் தான், போன வேலையும் இல்லை, வண்டிக்கும் செலவு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கடைசியில் பார்த்தா அந்த 10 செகண்ட்லேயே கீழே விழுந்து வண்டி அப்படியே எடுத்து நிறுத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வண்டியும் பெருசாக அடி இல்லை. எப்படி பார்த்தாலே ஒரு 35-45 ஸ்பீடில் இருக்கும். அப்போ தான் போயிடுச்சு. அது வண்டிக்காரன் நிற்கல மக்கள். நிச்சுன்னா அடி போட்டு போய் எடுத்தோடனே சரியான கோவம். ஏன்னா இதுவரை வண்டி வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும், ஆனால் கீழே விழுந்ததே இல்லை. தப்பு வந்து அவன் இது, அதனால் இதாகிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தேன் சிக்னலில் அவன் ஓட்டான். என்ன பண்ணுறது, நானும் சுற்றியெல்லாம் வந்தாங்க. இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நானே வண்டி தூக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஒரு 200 மீட்டர் போயிட்டு நின்ன பின்னாடி போதுமா நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். நீ நான் எப்பவுமே வீடியோ கட்டே பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்ததுனால கொஞ்சம் குறுக்கால அப்பப்போ ரோல் ஆகிடுச்சு. நீ தம்பி நீ அந்த பக்கம் போ, நான் பேசிட்டு வரேன். நீ போய் ஜாலியாக நட. காலையில் வாக்கிங்கு. அதுக்கப்புறமா ஒரு 200 மீட்டருக்கு போய் நின்றுட்டு வண்டி ஸ்டாப் பண்ணி எடுத்து பார்த்தா வண்டி ஹேண்டில் பார் வந்து பெண்டு ஓட்டும் போது தெரிஞ்சு. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வண்டியை சுற்றி பார்த்தேன். எதுவும் பெருசாக அடி இல்லை. அதனால் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி தருமபுரி ஷோரூம் வந்துட்டேன். இது சம்பவம் நடந்தது காலையில் 7 மணிக்கிட்ட. நான் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக வர்றதுக்கு மதியம் ஆகிடுச்சு. வந்து ஷோரூமில் கேட்டேன், அது செக் பண்ணாங்க. ஹேண்டில் பார் மாற்றி ஆகணும். அதுக்கப்புறமா உள்ளடி நம்மள மாதிரி வண்டி கூட உள்ளடி போடுது. டீ ஸ்டாம்புன்னு அது என்னென்னமோ கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும். அது உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பல. நான் வந்து திருப்பி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும் போது, இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது வண்டி ஷோரூமில் தான் இருக்குது. நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணால் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. சரி நானும் உடனே வண்டி கிடச்சிருவோன்னாங்க ஒரு 2-3 நாளில். ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 நாள் ஆகுன்னாங்க. அதுவும் இல்லாமல் வண்டி ஷோரூம்லேயே நிற்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் வீட்டுக்கு வியாழக்கிழமை. இருந்தாலும் சரி இப்போ இன்சூரன்ஸ் வந்து அடுத்த மாதம் முடிய போகுது. திருப்பி இன்சூரன்ஸ் வந்து இங்கேயே போடலாமா வேணாவாங்கிறது அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வெளில போட்டுக்கலாங்கிறத சரி விட்டுட்டு கொண்டு போயிட்டு அடுத்த நாளே வெள்ளிக்கிழமை போயிட்டு இன்சூரன்ஸ் ப்ராசஸ்னால் அந்த பக்கம் போகாத, இங்கே அப்படி போ சரிண்ணா வந்துடுறேன். எங்கட அந்த பக்கம் போகாது, நான் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். அதான் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஷோரூம்லேயே விட்டுட்டேன். கரெக்டாக கிளைமிங்லாம் என்னென்ன பண்ணுறானுங்க, எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடி தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அதே மாதிரி கிளைம் அமௌண்ட்டும் ஒரு 10 ரூபா கிட்ட எஸ்டிமேட் சொன்னேன். நானும் ஃபோன் பண்ணி பேசினேன் நம்மளுடைய பேசுனதுனால. அப்புறமா சரி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை வண்டி விட்டுட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ எடுக்கிறது.
பார்ப்போம் இன்னிலேருந்து எத்தனை நாள் இது பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் வண்டி பில்டு குவாலிட்டிலாம் செம தரமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா இதே மற்ற வண்டியாக இருந்திருந்தால் நொறுங்கிட்டுக்கும், நம்ம போன வேலையை முடிஞ்சிருக்காது. இந்த வண்டி கொஞ்சம் இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீலுங்கிறதுனால என்ன ஒன்று பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, இருந்தாலும் நமக்கு சேஃப்டி பக்கா சேஃபு. சின்ன ஆக்சிடெண்ட்டில் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றிடும். பழைய கைங்களாம் சொல்லுவாங்க என்ஃபீல்டு எப்பயுமே பயங்கர சேஃபு சூப்பரு அப்படின்ட்டு. ஆனால் உண்மைதான் மக்கள், சரியான சேஃப்டி. அது ஏன்னு அது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஓனர்ஷிப் ரிவ்யூவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இப்போ 9200 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இதுலேருந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அந்த டைம் வரைக்கும். ஒரு 10 நாளில் 10,000 கிலோமீட்டர் ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சரி விடுங்க, எப்போ ஆக்சிடெண்ட்டுங்கிறதுலாம் எப்படி எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட்டு. அது இல்லாமல் ஆக்சிடெண்ட் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக வண்டி ஓட்டுறேன் ரெகுலராகவே. காலேஜ் படிக்கும் போதும் காலேஜ் பார்த்திங்கன்னா 2010 ஜாயின் பண்ணுது, 10 to 14 பேட்ச்சு. ஆமாம் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடித்தேன் நான். அதனால் கொஞ்சம் வண்டியை பற்றி கொஞ்சம் சின்ன நாலேஜ்லாம் இருக்குது. அதனால தான் நான் வண்டி வீடியோ இருங்க. டைம் 6 நிமிஷம் ஆயிடுச்சுரா. சரி ஒரு 8 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரி வண்டி எந்த ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம்? சிரிக்கிறா, எதுனா ஐடியா கொடுறா. உன் வண்டி கொடுத்துட்றியா? உனக்கு வாங்கி கொடுத்த ஜீப்பு. சரி என் தம்பி போய் விளையாட்டும். அதான் மக்களே, அடுத்து 10,000 கிலோமீட்டர் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகும். நம்ம ரெகுலராக வந்து இன்ஸ்டாவில் அந்த மெசேஜ் பண்ணி அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்களா, நம்ம வீடியோ பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வண்டி 2 வண்டி இல்லை 100 கணக்கில் வண்டி வாங்கியிருக்காங்க. டெய்லியுமே எனக்கு மெசேஜ் வரும். எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு 3 நாளைக்கு 3 மெசேஜாச்சும் வந்துடும். ஆனால் நம்ம வீடியோ வந்து கண்டென்ட்டுக்காக ரெகுலராக பண்ணோன்னா நம்ம நிறையா பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும், ஏன்னா எனக்கு அடிக்கடி சொல்லுவீங்க வீடியோ நல்லாயிருக்கு வீடியோ போடுங்கன்னு போட்டுடலாம். ஆனால் கண்டென்ட்டாக பேஸ் பண்ணி போட்டோங்கன்னா நமக்கு வந்து அது எப்படின்னு பார்த்து தெரியாது. இது வரை வீடியோலாம் போட்டதில்லை கண்டென்ட் மேக் பண்ணி. நமக்கு இருக்கிறத நேச்சுரலாக அப்படியே இயல்பாக வண்டியில் என்ன பிரச்சனை வந்தால் அப்புறம் நான் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணால் அந்த மாதிரி அப்டேட் பண்ணலான்னு தான் நான் அதிகமாக போடுறதில்ல. அவ்வளோதான். அடுத்து இப்போ இன்சூரன்ஸ் கிளைமிங் இருக்குது இல்லைங்களா, அப்போ போய் இப்போ திருப்பி ஒரு வீடியோ பண்ணுறேன். எத்தனை நாளில் வண்டி கொடுக்குறாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸில் என்னென்ன தேவைப்படும், கிளைம் பண்ணுன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஷோரூமில் போயிட்டு அங்கேயே ஒரு வீடியோ எடுக்கிறேன். வாடா தம்பி வீடியோ முடிச்சிடலாம். சொல்லிடு நன்றி வணக்கம் பாய் சொல்லிடு. சொல்றா நில்றா. சரி நானே சொல்லிடுறவா என் கூட. சரி மக்களே, நம்ம அடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம் பாய்.